வழக்கு எண் 18 கீழ் 9 மாநகரம் ஓநாயும் மாட்டுக்குட்டியும் வில்லம்பு மாதிரியான படங்கள்ல நடிச்சு மக்கள் மத்தியில பிரபலமானவர் தான் நடிகர் ஸ்ரீ. கடைசியா அவர் நடிச்ச இருகப்பட்ச படத்துக்கு அப்புறம் ஸ்ரீயை பத்தின எந்த தகவலுமே கிடைக்காம இருந்துச்சு. அவர் என்ன ஆனாரு அப்படிங்கிற கேள்வி மக்கள் மத்தியிலயும் இருந்துச்சு. திடீர்னு ஸ்ரீ ப்ளூ டிக் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல இருந்து ஒரு வீடியோ வைரலாகவே பலருமே ஸ்ரீ என்ன இப்படி ஆயிட்டாரு, அவருக்கு என்ன பிரச்சனைன்னு மக்கள் பேச தொடங்கி அந்த விஷயம் பேசு பொருளா மாறுச்சு. பலருமே அவர் போதைக்கு அடிமையாகி இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு பேச தொடங்கிட்டாங்க. இந்த குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கிற விதமா நடிகர் ஸ்ரீயே, நான் புகைப்பிடிக்கிற பழக்கத்தை விட்டு 1 வருஷம் ஆகுது, அப்படி இருக்கும்போது நான் போதைக்கு அடிமையாவனா அப்படின்னு மக்கள் கிட்ட கேள்வி கேட்கிற விதமா ஒரு வீடியோவை வெளியிட்டு எனக்கு போதை பழக்கம் இல்லைன்னு சொல்லி சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வச்சாரு. Hello people, it's been exactly 1 year, 4 months and 16 days since I have quit my habit of smoking tobacco cigarettes, or I have not spoken any other cigarette other than a tobacco cigarette all my life. So I'm just making this video to share this fact and to say that I'm really happy. Just keep smiling and be happy as always. Take care. பலருமே ஸ்ரீ எங்க இருக்காரு, அவரை தேடி கண்டுபிடிங்க, இப்படியே இருந்தா அவரோட நிலைமை மோசமாயிரும்னு சொல்லிட்டு வந்தாங்க. இந்த நிலையில ஸ்ரீயை பத்தின ஒரு குட் நியூஸ் ஒன்று வெளியாகி இருக்கு. டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் தான் இதை மக்களுக்கு தெரியப்படுத்தி இருக்காரு. லோகேஷ் கனகராஜ் அவரோட எக்ஸ் பிளாட்ஃபார்ம்ல ஒரு போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காரு. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, எல்லா நலன் விரும்பிகளுக்கும் நண்பர்களுக்கும் மீடியாக்களுக்கும் இந்த விஷயத்தை தெரியப்படுத்திக்கிறோம். நடிகர் ஸ்ரீராம் இப்ப மருத்துவ கண்காணிப்புல இருக்காரு. மருத்துவரோட அறிவுரைப்படி அவர் சோசியல் மீடியால இருந்து விலகி இருக்காரு. எல்லாருக்குமே ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறோம், அவர் குணமாகறதுல கவனம் செலுத்திட்டு இருக்கிற இந்த நேரத்துல அவரோட பிரைவசியை கொஞ்சம் மதிங்க. பொய்யான செய்திகள் பரவுறது ரொம்ப மனவேதனையா இருக்கு. அவரோட உடல்நிலை தொடர்பா எந்த தவறான செய்திகளையும் பரப்பாதீங்க. அவர் தொடர்பா எந்த இன்டர்வியூஸும் வேணாம். இந்த சூழல்ல நீங்க தர அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி அப்படின்னு ஆக்டர் ஸ்ரீயோட குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் வேண்டுகோள் வச்சிருக்காங்க. இது மூலமா நடிகர் ஸ்ரீ இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சு அவருக்கு முறையான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. பலருமே ஸ்ரீ நல்லபடியா குணமாகி வரணும்னு அவருக்கும் அவரோட குடும்பத்துக்கும் ஆறுதல் சொல்ற வகையில கமெண்ட் பண்ணிட்டு வராங்க.